श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद्गीता 10வது அத்தியாயம். அதோடைய பேரு விபூதி யோகம். அந்த பதத்துக்கு அர்த்தம் அப்புறம் வரேன் நானும். 7வது அத்தியாயம் 9வது அத்தியாயத்தில் பகவான் தத்துவ விஷயம் பேசி அப்புறம் அதோடைய தொடர்பு திரும்பி 8வது அத்தியாயத்தில் இல்லை. 8வது அத்தியாயத்தில் கொஞ்சம் டாபிக் அர்ஜுனன் கேள்வி கேட்டதுனால மரண சமயத்தில் எப்படி ஒரு மனிதனை என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்படி அந்த பிராணம் விட்டுட்டா அவன் என்ன கதி அடைவான், அந்த விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டதுங்க. பகவான் கூட கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சைடு ட்ராக். அப்படின்னா ரிலேட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ் தானே. ஸ்வர்க்கம் நரக்கம் இது எல்லாமே ரிலேட்டிவ், சத்தியம் இல்லை. சத்தியம் இல்லைன்னா பாரமார்த்திக சத்தியம் மாதிரி சத்தியம் இல்லை. ஆனால் நமக்கு மனசில் இருக்க அர்ஜுனனுக்கே கேள்வி வந்தது, அப்போ நமக்கு வராதா? அதனால் பகவான் அதை பற்றியும் சொல்லியிருக்காரு. அதை சொல்லும்போது கூட உண்மையின் பகவான் உடலை அந்த சத்தியத்தின் மட்டும் உணரணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அங்கே 8வது அத்தியாயம் கொஞ்சம் வேறு டாப்பிக்காக வந்தது. மறுபடியும் இப்போ 10வது அத்தியாயத்தில் பகவான் அந்த தத்துவ விஷயத்தினே சொல்ல போகிறார். ஆனால் மற்றொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். நான் அந்தந்த அத்தியாயங்கள் 7வது அத்தியாயமே இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன், கேட்டவங்களுக்கு தெரியும். பகவத்கீதை மொத்தத்தினி 3 பாகங்களாக பிரித்து பார்த்தா 18 அத்தியாயங்கள் இருக்கிறதுனால 6 அத்தியாயங்களாக பிரித்தா 6 into 3. அந்த முதல் 6 அத்தியாயங்களுக்கு ஷட்கம், சம்ஸ்கிருதத்தில் ஷட்கம்னா 6. அதனால் சில ஸ்தோத்திரம் நிர்வாண ஷட்கம், பஞ்சகம், தசகம் என்றோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்படி முதல் ஷட்கம் அதில் என்ன சொன்னதுன்னது அதாவது ஞாபகம் இருக்கணும். இது ஒரு வாட்டி கேட்டு படித்ததுனால புரிகிற விஷயம் இல்லை முதல். அதனால் கண்டிப்பாக பல வாட்டி கேட்க வேண்டியிருக்கு. அது பகவானே சொல்ல போகிறாரு இந்த அத்தியாயம் ஆரம்பத்தில். அதனால் அந்த முதல் ஷட்கத்தில் 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 3 விஷயங்கள். ஒன்று ஜீவனுடைய ஸ்வரூபம். ஒருத்தர் நம்ம யார், ஜீவனுடைய ஸ்வரூபம். அதை சொல்கிறதுக்காக சொல்லும்போது கர்மயோகம் பற்றியும் ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ ஜீவனாக நினச்சிட்ருக்கிற ஒரு மனிதனை நம்ம இந்த லோகத்தில் உலகத்தில் எப்படி வாழணும், அதுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் தான் கர்மயோகம். அதனால் அதை பற்றி சொல்லி அப்புறம் இந்த கர்மயோகத்தினு ஆத்தியாத்மிக மார்க்கமனி ஒரு வாட்டி நம்ம தேர்ந்தெடுத்துட்டா நான் ஆத்தியாத்மிக வாழ்க்கையை நடத்தணும், அதுதான் வாழ்க்கைக்கு முக்கியம். இன்னொரு பக்கம் விவகாரம் இருக்கு, ஆனால் அது அவ்வளோ முக்கியம் இல்லை. விவகாரத்தின் வச்சுக்கிட்டு பாரமார்த்தித்தனை அடையணும். கொஞ்சம் சம்ஸ்கிருத பதங்கள் எல்லாம் வரும், எல்லாம் பழகிருப்பீங்க நிறையா நாளில் கேட்டதுனால. முடிஞ்ச வரைக்கும் தமிழில் சொல்லுவேன். அதுக்கு என்ன சொன்னார்னா பகவானா, நீ தான் முயற்சி பண்ணி செய்யணும். இப்போ நீங்கள தான் முயற்சி பண்ணி நீங்கள் இத்தனை பேர் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலை.
பரவாயில்ல, வெரி குட். ஆசை இருக்கு உள்ள, இதுதான் ரொம்ப முக்கியம். ஆசை இருந்தால் மட்டும் பத்தாது, அதை நிறைவேறத்துக்கு நீ தான் முயற்சி பண்ணணும்னு சொல்லும்போது பகவான் சொன்ன விஷயம் அங்கே புருஷ பிரயத்தனம், த ஹியூமன் எஃபர்ட். புருஷகாரம் இல்லை புருஷ பிரயத்தனம் என்றோம். அதுக்கு தான் வில் பவர்ன்னு சொல்கிறோம். ஓகே, விதியா மதியான்னு இப்படிலாம் அந்த டிஸ்கஷன் இருந்தால் ரெண்டுமே தேவை. விதி தான் எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீ பிரயத்தனம் பண்ணலன்னு அப்புறம் விதி அப்படி இருந்தால் கூட நான் எப்படி இந்த ரிலேட்டிவ் சம்சாரம், வேர்ல்டு, மாயா, ஜகத்து, மோகம், சோகம், துக்கத்திலிருந்து எப்படி நான் விடுவிச்சுக்க முடியும், விடுவிக்கப்படுவேன். அப்போ புருஷ பிரயத்தனம். ஸோ 3 பாயிண்ட்ஸு முதல் ஷட்கத்தில். இது தெளிவாக அப்படி ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அதுக்கு பிறகு 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயத்து வரைக்கும் இன்றைக்கி நம்ம 10வது அத்தியாயத்தில் இருக்கிறோம், ஆரம்பிக்க போகிறோம். இது பேர் 2வது ஷட்கம், செகண்ட் குரூப். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஈஸ்வர ஸ்வரூபம். மனுஷன் நமக்கு எல்லாருக்கும் 3 தான் இந்த லோகத்தில் பிரச்சனை. நான் யார், கடவுள் யார், நடுவில் இந்த உலகம் என்னது? ஓகே, 3 தான். எல்லாருக்கும் எந்த பிரச்சனை, எந்த ப்ராக்டிஸு, என்ன பிரயத்தனம் என்ன பண்ண விட என்னை பற்றி இல்லை கடவுளை பற்றி மதம் தானே. அப்புறம் இந்த உலகம் ஏன் இப்படி இருக்குது, அவங்க ஏன் இப்படி இருக்கான், இதே அப்படி நடக்கிறது, இதை எப்படி சரி பண்ண முடியுமா, இது தொந்தரவு பண்ணுறதே ரொம்ப படாத பாடு இல்லை. கொரோனா எதுக்கு வரணும், வந்து இவ்வளோ நாள் இருக்கணுமா, இருக்கும், வரும், போகும், இது எப்படி தான். இதெல்லாம் ஆத்தியாத்மிக சாதகர்களுக்கு, உங்களுக்கு நம்மள மாதிரி அவங்களுக்கு ஒரு பெரிய தபஸு. நான் நினைக்கிறேன் இந்த சத்சங்கமோ யூடியூப்பில் கேட்டு ஏதோ படிய நிறைய இருக்குது, ஏதோ மொத்தம் இந்த ஆத்தியாத்மிகத்தில் ஈடுபட்டு இருக்கிற நம்மளுக்கும் இதில் ஈடுபடாமல் இருக்கிற சாதாரண அடுத்த மக்களுக்கு, லௌகிகளுக்கு இந்த டைமில் நல்ல வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். நம்ம எப்படி சமாளித்து எப்படி விஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நல்லா கஷ்டம்தான். ஒரு 9 மாதம் ஆகிடும். அநேக பிரச்சனைகள், நடத்த வேண்டியது நடத்த முடியல, போக வேண்டிய இடத்துக்கு போக முடியல, அப்படி இருக்கே, வீட்டில் இருக்கணும்னாங்க, சில நாள் எங்கே வெளியிலே போகக்கூடாதுன்னா, லாக்டவுன்னா, இப்போ கூட பயந்து வந்து அப்போ இமோஷ்னல்லி மனசு ரொம்ப இன்னொரு பாய் எடுத்து போட்டுக்கும். அப்படி நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ரொம்ப நமக்கு இமோஷ்னல் ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்கும், வேறு எதுவுமே கொடுக்காது. இது பற்றி நம்ம கொரோனா வரத்துக்கு முன்னாடியும் சொல்லிகிட்ருக்கிறோம். வாழ்க்கைன்னு சமாளிக்கணும்னாவே நமக்கு இந்த ஞானம் இருக்கணும். சரி, அப்போது இந்த 2வது ஷட்கத்தில் ஈஸ்வர ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி பகவான் 7வது அத்தியாயத்தில் சொல்ல தொடங்கிட்டார். மத்த பரதரம் நான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகணா இவ. நீங்கள் இப்போ தேட வேண்டாம், நான் எங்கே என்ன படிக்கிறேன்னு தெரியாது, கேட்டு புரிஞ்சுக்கிட்டால் போதும். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் 7வது அத்தியாயத்தில். நான் தவிர, அர்ஜுனா, நான் தவிர இன்னொரு பொருளே இல்லைப்பா. மற்ற பரதரம் நான் கிஞ்சிதபி அஸ்தி தனஞ்சயா. இருக்கிறது எல்லாமே கூட ஒரு பூமாலையோ இல்லைன்னு அந்த பீட்ஸு கோத்து எப்படி ஒரு கயிறுக்கு எப்படிலாம் போட்டு வச்சுக்கிறோம். சூத்ரே மணிகணா இவ மை சர்வம் புரோதம். புரோதம்னா கோக்கப்பட்டிருக்கு, சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு. யார் அது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு தனித்தனி இருக்கு. இவள் தனி, அவங்க தனி, அவர் தனி, இவர் தனி, ஜந்துக்கள் தனி. பரவாயில்ல, பல விதமான புஷ்பங்களே ஒரே கயிறில் கோக்கி வச்சுட்டு மாலை அன்றோம் இல்லையா.
அதே மாதிரி தான் நான் தான் எல்லாத்துக்கும் பின்னாடி சூத்திரமாக இருக்கு. அவ்வளோதான், புரிஞ்சுக்கோ. வை அண்ட் ஹவ்னு கேட்காது. கொரோனா கூட நானே தான்றார் பகவான். பகவான் சொல்கிறதுல பெருமை இல்லை, நம்ம சொல்லணும். ஏன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு அந்த பகவான் இடத்துல நம்மளை கொண்டு போகிறோம். முதல்ல இப்போ தாசோகம் குட் பிகினிங்கில் எல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு வாட்டி நீ அடுத்தபடி ஆத்தியாத்மிகத்தில் வரும்போதும் நீ தாசன் இல்லை, அவரே தான் நீ. சோகம். இது கொஞ்சம் சிரமந்தான் அக்செப்ட் பண்ணுறது. அதனால் நிஜமாக எனக்கு ஐ ரியலி மீன் பிஸ்னஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா கடவுள் சொன்னது மாதிரி, குரு சொன்ன மாதிரி கேட்டு அப்படி நடக்கணும். நம்மளை சாய்ஸுக்கு வச்சுக்கிட்ட வேலை நடக்காது. ஓகே, என்ன 10வது அத்தியாயம் 2வது ஷட்கத்துக்கு வந்துட்டோம். அதனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். முதல் நாள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். முதல் நாள் ஒன்றும் இல்லை, தினந்தோறும் கீதை எல்லாம் ஒரு நாள் கூட பிரேக் இல்லாமல் உங்களுக்கு தலைவலி வர மாதிரி யூடியூப்பில் அனுப்பிச்சிட்டே இருக்கோம். நேற்று இது கேட்கவே இல்லை, அதுக்குள்ளே இதுக்கு அனுப்புகிறார் எனக்கு. அப்படி ஆகிடும். ஏன்னா யூடியூப்பு ஒரு வசதி தான், இந்த கம்யூனிகேஷனும் டெக்னாலஜி. ஆனால் நெட்டுக்கு பணம் ஆகும். இதில் டேட்டா இருக்கணும், இல்லைன்னா வீட்டில் 3 பேர் பார்க்குறாங்க, பையனை படிக்கிறான், இல்லைன்னா ஆஃபீஸ் ஹஸ்பண்ட். இது பிரச்சனை தான். நான் சில வாட்டி நினச்சேன், அது கூட பார்ப்போம். 3 பேர் 4 பேர் எல்லோரும் செல்ஃபோன், எல்லோரும் அதில் தானே வேலை நடக்கிறது எல்லாம். சரி, பரவாயில்ல, முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறோம். ஸோ முதல் ஈஸ்வர ஸ்வரூபம். அடுத்தது அந்த ஈஸ்வரனை நீ எப்படி ஆராதிக்கணும்னு உபாசனை பற்றியும் சொன்னார். முதல் ஷட்கத்தில் எப்படி கர்மயோகம் ஜீவஸ்வரூபம்னு முக்கியமாக சொல்கிறோமோ, சாதனான்னு சொன்னால் கர்மயோகங்க. இந்த ஷட்கத்தில் சாதனம்னா பக்தி யோகம். பாருங்க எப்படி பிரிக்கிறோம் 6 அத்தியாயங்களுன்னு. ஜீவஸ்வரூபம் அண்ணா அங்கே என்ன அப்போ கர்மயோகம் சாதனை. இங்கே ஈஸ்வர ஸ்வரூபம் என்ன? அப்போ ஈஸ்வரனுக்கு ஜீவனுக்கு இருக்கிற உறவு என்ன, ஈஸ்வரனுக்கு ஜகத்துக்கு என்ன அது, இதெல்லாம் விவரமாக சொல்கிறார். அப்போ அந்த ஈஸ்வர தத்துவத்தினை தெரிஞ்சுக்கணும்னா உபாசனை செய்யணும், சாதனை. அதனால தான் இந்த ஷட்கத்துக்கு வர 12வது அத்தியாயம் வரைக்கும் பக்தி யோகம் மெயின். அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். பக்தி என்னன்னு தெரியணும்னா இந்த 6 அத்தியாயங்களும் பக்காவாக படிச்சுக்கணும். சும்மா படித்தா வராது, ஒரு வாட்டி கேட்டால் வராது, புரியாது. இப்படி நேர கேட்டு அதோடைய சாரம் அடையணும். வேறு வழி இல்லை. நானாகவே கோவிலுக்கு போயிட்டு சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணுறேன், நானாகவே தேங்காய் உடைக்கிறேன், அதெல்லாம் பண்ணியிருக்கேன் நிறைய வருஷம். இப்போ கூட பரவாயில்ல. பட் த டாப் மோஸ்ட் ப்ரேயர் இம்பார்ட்டண்ட் திங் நம்ம வாழ்க்கையில் என்னன்னா, சுவாமிஜி அடிக்கடி தினந்தோறும் சொல்கிறார், சத் சங்கம். இந்த மாதிரி குருமுகமாக கேட்டு இந்த தத்துவத்தினை, அது தத்துவம்னு என்ன, ஈஸ்வர தத்துவம், ஜெகத் தத்துவம், ஜீவ தத்துவம் எல்லாமே எசன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தெரியாத வரைக்கும் குழப்பந்தான். இது தெரியாத வரைக்கும் நம்ம வாழ்க்கையோட பிரச்சனைகள், பிரயாணங்கள் முடியாது, பிரச்சனை போகாது. பிரச்சனை எங்கே நின்று, எதனால, யாருக்கு, ஏன் திங்க் பண்ண, விசாரணை பண்ண. நீயா பண்ணாத.
சாஸ்திரம் சொல்கிறபடி அதான். ஆனால் செய்ய மாட்டாங்களே நிறைய பேர், லோகத்தில் செய்கிறதில்லை நிறைய பேர். சரி, நம்ம செய்கிறோம், குட், நம்ம எல்லோரும் சம்மத்து. பகவான் அதையும் பாராட்டுறாரு. அப்போ விவேக சூடாமணியில் குரு எத்தனை வாட்டி பாராட்டுறாரு சிஷ்யன். கொஞ்சம் நாளில் இப்போ விவேக சூடாமணி மட்டும்தான் அப்லோடு பண்ணிகிட்ருக்கோம். அது கொஞ்சம் நல்ல பிரகரண கிரந்தம், பெருசு. அது எப்படியும் ஆரம்பித்தோம், முடிய போகிறது இன்னும் 2-3 நாள் இல்லை 4 நாள் இல்லை. அதில் சொல்லாத விஷயம் இல்லை. சரி, கேட்டவங்களை ஆனந்திச்சிருப்பீங்க. அப்புறம் உபாசனா, அதுக்கப்புறம் ஈஸ்வர அனுகிரகம் 3வது பாயிண்ட். 2வது ஷட்கத்தில் வர 3 பாயிண்ட்ஸ் பற்றி பேசிகிட்ருக்கு. நடுவில் வேறு ஏதாவது பேசினா கூட மெயின் பாயிண்ட் மறக்கூடாது. ஈஸ்வர ஸ்வரூபம், அப்புறம் எப்படி உபாசனை பண்ணுறது. பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சசி. சிம்பிளாக கொடுத்தா கூட போதும். ஒரு பத்திரம், ஒரு பழம், ஒரு சொட்டு தண்ணி கூட. ஆனால் பக்தியா, அந்த பக்தி என்னது பாகவதம் கேட்டோம், நல்லா புரிஞ்சிருக்கும். பாகவதம் எதுக்குன்னா அந்த பக்தி சாஸ்திரத்தை, அது பக்தி சாஸ்திரம் இல்லை, அது வேதாந்த சாஸ்திரம்தான். நான் இப்போ மறுபடியும் சொல்லணும்னு சொல்லிட்டு, சரி மறுபடியும் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க, நான் தெலுங்கில் நானே பேசிகிட்ருக்கிறேன். ஏன்னா எனக்கு தெலுங்கு பாஷை நான் மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, யார் கேட்குறாங்களோ என்னமோ அவங்களுக்காக இல்லை, மறுபடியும் எடுத்து பார்த்த பாகவதம் அதில் அப்படி இப்படி இல்லை, ஒரு ஸ்லோகம் புதுசாக தரிசனம் கொடுக்கறது. எகெயின் ரத்னங்கள், முத்துகளுக்கு அடிக்கிறது. ஆச்சரியம். 3வது வாட்டி இப்போ தமிழில் 2 வாட்டி சொல்லி 3வது வாட்டி ஆயிடுச்சு அங்கிங்க. சரி, ஸோ இந்த 3 விஷயங்கள் இந்த ஷட்கத்தில். அப்புறம் முதல்ல சொன்ன மாதிரி 7வது அத்தியாயத்துலையும் அந்த தத்துவம் பற்றி சொல்லும்போது, இங்கே பக்தி யோகம் மெயினாக இருக்கிறதுனாலையும் பகவானுடைய தத்துவம் மட்டும் இல்லை, அந்த தத்துவத்தினை நம்ம உணரணும்னா அவருடைய விபூதினி நம்ம தெரிஞ்சுக்கணும். க்ளோரி, பெருமை, விபூதி. அந்த விபூதி இப்போ இந்த அத்தியாயத்துக்கு பேர் விபூதி யோகம். விபூதி நமக்கு எல்லாரும் தெரியும். விசேஷேன பவதி இது விபூதி. அதில் ஒரு விசேஷம் இருக்காமா. அது விபூதி சிவனுக்கு சேர்ந்தது, சைவர்களுக்கு சேர்ந்தது. அப்புறம் அப்படின்னா கூட அதில் கருத்து அப்பா கடைசியில் மிச்சம் இருக்கிறது இதுதான் ஆஷ். இப்போ அது என்ன எடுத்துகிட்டு பவித்திரமனு வச்சுக்கிறதுன்னா, அது என்ன குறிக்கிறதுன்னா, இந்த வியாவகாரிக ஜகத்து சரீரம் இது எல்லாமே கூட இப்படி சாம்பலாக தான் ஆக போகிறது. அது ஆக்சுவலி அது நம்ம உடம்புன்னு எரிக்கிற அந்த பஸ்மம். அது அப்படி எல்லாம் சொன்னால் இங்கே பயந்துடுவாங்கன்னு. அது எங்கேருந்து வருது? ஏதோ எரிச்சு பொடி பண்ணி அது என்ன అనేది தெரியாமல் அதில் வந்த சாரம் கடைசியில் நீ ஏதாவது எரிச்சிடு லோகத்தில், கடைசியில் என்ன அது ஆகும்? அது எவ்வளோ பெரிய வஸ்துவான ஆகட்டும், பஸ்மம். பஸ்மாங்கராகாய மகேஸ்வராய நித்யாய புத்தாய திகம்பராய பஸ்மம். அவரே அது பூசிக்கிறார், அவரே அங்கே ஸ்மசானத்தில் இருக்கிறாருன்னா நமக்கு அந்த தத்துவத்தை தெரிய வைக்கிறதுக்காக தான். அதனால் விபூதி. ஸோ விசேஷனம். An extraordinary presence, appearance of the God is called his glory. எல்லா இடத்திலும் கடவுள் இருக்காருன்னு சொன்னோம். ஆனால் ஸ்பெஷலாக எக்ஸ்ட்ராடினரியாக இப்போது ஜீவராசிகளுக்குள்ளே பார்த்தா மனுஷ தேகம் சிறந்ததுன்னு சொல்லிட்டு நமக்கும் தெரியும்,
சயின்ஸு சொல்கிறது, பகவானும் சொல்லியிருக்கார், சாஸ்திரம் ஜந்தூனாம் நரஜென்ம துர்லபம். நானே விவேக சூடாமணி ஆரம்பத்திலேயே சங்கரர் சொல்லியிருக்காரு, ஜீவராசிகளுக்குள்ள 64 லட்சம் வகையான ஜீவராசிகளுக்குள்ள மனுஷன் மனுஷ சரீரம் சூப்பர் காஸ்டியூம். ஓகே, சூப்பர். இந்த மாதிரி காஸ்டியூம் எங்கேயுமே நீ பார்க்க முடியாது. அதனால தான் பகவானே இந்த காஸ்டியூம் எடுத்துக்கிட்டு அப்பப்போ அவர் அவதாரமாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். அவர் கொசு பசு மாடு கடுது எல்லாத்துல பகவான் இருந்தால் கூட எ ஸ்பெஷல் அப்பியரன்ஸ். ஸோ விபூதன் என்னன்னு புரிஞ்சுதா? இப்போ இந்த விபூதி யோக பற்றி தத்துவமும் விபூதி சேர்ந்து 7வது அத்தியாயத்திலேயே பகவான் புண்ணியோ கந்தம் பிருதிவ்யாஞ்ச தேஜஸ்யாஸ்மி விபாவசௌ என்ன சொல்கிறாருன்னா, அது 2-3 ஸ்லோகம் இருக்குது. அப்படி ஜலம் இருக்கு, சாரி முதல் பிருத்திவி பூமி தனியாக முதல் தடவை அந்த மழை வரும்போது மணக்கும். அது புண்ணியமான ஒரு கந்தம். அந்த என்ன ஸ்மெல்லுன்னு அது வேறு எதுக்குமே நீங்கள் சொல்ல முடியாது. அந்த ஃபஸ்ட் டைம் வெயிலுக்கு அப்புறம் மழை ஒரு மனம் வருது பாருங்க, அந்த பூமியில் இருக்கிற மனம். இன்னொரு அர்த்தம் கந்த தன்மாத்திர. பூமி பிலாங்ஸ் டு ரிலேட்டட் டு கந்த மணக்கிற சக்தி. ஒரு பஞ்சமகாபூதம், ஒரு தன்மாத்திரை, இங்கே ஒரு கோலகம், இதுக்கு ஒரு தேவதா, மணக்கிற சக்தி, பார்க்குற சக்தி. ஸோ இப்படி சொல்லும்போது அது நான் தான்ன்றார். அப்படி என்ன என்னோட விபூதி சொல்லிக்கிறார் பகவான். அப்புறம் ரசோக மப்சு கவுந்தேய, ஜலத்தில் ருச்சி இருக்கு. ஆனால் ஜலத்தின்னு அப்படியே குடித்தா என்ன ருச்சின்னு சொல்ல முடியாது அது. ஆனால் அந்த ஜலம் எங்கள் நாக்கில் ஊறிட்டு இருந்தால் எல்லா ருச்சியே தெரிகிறது. அது வருண தேவத்தைன்னு சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. ஆஸ் இட் இஸ் த வாட்டருக்கு. இல்லை சார், எங்கள் வீட்டில் எங்கள் வாட்டர் உப்பு தண்ணி, அது வேறே. அப்புறம் கார்பரேஷன் தண்ணி எல்லாம் பல விதமான நாத்தம் எல்லாம் வரும். இங்கே பரவாயில்ல, சென்னையில் அங்கே இல்லை, அந்த கந்தம் சொல்லலை. த ரியல் ஸ்மெல் அண்ட் த டேஸ்ட் ஆஃப் தி வாட்டர். ஸோ அப்படி பகவான் விபூதி பற்றி அங்கே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 9வது அத்தியாயத்திலும் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட எண்ணெய் பல வகையாக பல பேர் ஞானத்தோட எண்ணெய் வழிபடி ஞானஸ்வரூபமாகவும் தெரிஞ்சுக்கிறாங்க சில பேர். ஓகே, சில பேர் இப்படி சொல்கிற சிம்பிளாக உங்களுக்கு அந்த ஸ்லோகத்தில் என்ன சாரம் ஒன்று இருக்கு. என்ன, நீ அத்வைத்தமாக பாரு, தெரிஞ்சுக்கோ. அப்படின்னா ஒன்று தான், 2வது ஒன்று இல்லை. ஓகே, நோ ப்ராப்ளம். இல்லை விசிஷ்டாத்வைத்தமனி, அது யார் என்னன்னு நான் சொல்ல வேண்டும், உங்களுக்கு தெரியும். பரவாயில்ல, அப்படியாவது பரவாயில்ல. விசிஷ்டమైన அத்வைத்தம் தான். இன்னொருத்தர் துவைத்தம், பகவான் தான், நான் தான். அவர் சுவாமி, நான் ஆசாமி. அவர் பிரபு, நான் தாசன். சரி, பரவாயில்ல, துவைத்தம். இல்லை, 3வது சர்வமும் பகவான் தான். சர்வமும் பகவான் தான். 2 எடுத்துக்கோ, இல்லைன்னா ஏகமன் எடுத்துக்கோ, இல்லைன்னா விஸ்வதோ முக. அந்த ஸ்லோகத்தில் பகுதா விஸ்வதோ முக, ஏகதா பகுதா த்விவிதா பகுமுக. விஸ்வதோ முகன்னா அப்படி என்ன அர்த்தம்? என்ன, இந்த விஸ்வம் விஸ்வம் விஷ்ணுர்வ ஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு.
அது ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் அந்த ரெண்டு. விஸ்வம், விஷ்ணு. அது ஒரு பதத்தை தனி அர்த்தம் சொல்லலாம், அது வேற விஷயம். விஷதி இது விஸ்வம். எதில் தத்துவம் எல்லாத்திலும் பிரவேசமாகி நுழைஞ்சிருக்கிறதோ அப்படின்னு. அது புரியலையா? விஷ்ணு. விஷ்ணு எனக்கு தெரியுமே. சங்க சக்கர கதாப்ஜ சோபித திவ்ய, எனக்கு தெரியுமே. உனக்கு தெரிஞ்சது இருக்கு. அவர் அவ்வளவு மட்டும் இல்லை, அவள் அது மட்டும் இல்லை. என்னது? விஸ்வம் மொத்தம் விஷ்ணுதான். இப்போது அந்த விபூதி ஜஸ்ட் கனெக்ஷன் கொடுத்துட்டான். நான் 7வது அத்தியாயம் 9, 8ல் கொஞ்சம் டீவியேஷன் டாபிக். இப்போ இங்கே தொடர்ந்து பகவான் வந்து அந்த விபூதி இன்னும் ஸ்பெஷலாக நமக்கு ஒன்று சிலது காட்டி கொடுக்குறாரு. அங்கே 15 லிஸ்ட்டு கொடுத்தாரு. ஜலம், அப்புறம் அந்த சூரியன் சந்திரனுக்குள்ளே இருக்கிற அந்த பிரகாசம் இருக்க பாரு, நான் தான் அது. என்ன இப்போது இன்னும் கூட நிறைய ஒரு லிஸ்ட்டுங்க இந்த இதில். அந்த லிஸ்டெல்லாம் 12வது ஸ்லோகத்துக்கு அப்புறம் வரும். ஆனால் இப்போது முதல் 11 ஸ்லோகங்களுக்குள்ள எகெயின் அந்த ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் மாதிரியும் தத்துவத்தோட கூடியிருக்கிற விஷயமாகவும் பகவான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். ஸோ இது மனசில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம 10வது அத்தியாயம் தொடங்குகிறோம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. திருப்பி சொல்லலாமே. கஷ்டமாக இருந்த மாஸ்க் வச்ச சொல்ல வேண்டாம்னு சொல்ல வேணும், உங்கள் இஷ்டம். ஸ்ரீ பகவானுவாச்ச பூய ஏவ மகாபாஹோ ஸ்ருணு மே பரமம் வசः யத்தேஹம் ப்ரீயமாணாய வக்ஷாமி ஹிதகாம்யயா. 9வது அத்தியாயம் கடைசி 34வது ஸ்லோகம் சொன்னதுக்கு பிறகு பகவானும் தொடர்ந்து பேசிகிட்ருக்கிறாரு. இங்கே நம்ம சௌரியத்துக்குதாக தான் இந்த அத்தியாயத்துக்கு ஒரு பேர் கொடுத்துட்டு ஒரு டிவிஷனாக பார்க்கறது. இதெல்லாம் அப்புறம் வந்ததை தவிர மகாபாரதத்தில் வியாசர் எழுதும்போது இந்த அத்தியாயங்கள் இதெல்லாம் கிடையாது, பேரும் கிடையாது. 700 ஸ்லோகங்கள் நான் ஸ்டாப் ப்ராட்காஸ்ட். நடுவில் ஆனால் அர்ஜுனன் வந்து கேள்வி கேட்பான். கேள்வி கேட்டாதானே இங்கே. அதனால் அங்கேயும் பகவானை சொல்லி முடிச்சிட்டாரு, இங்கேயும் பகவானை பேசுகிறாரு. நடுவில் என்ன ஆயிடுச்சு சார்? கொஞ்சம் ஸ்நாக்ஸ் டீ எல்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஏதாவது பண்ணாரா? கண்டினியூஷன் ஓன்லி. அது அவளை பேசினதுக்கப்புறம் அங்கே அர்ஜுனன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்களை மாதிரி அப்படி கண்ணு கூட சிமிட்டாமல் கேட்குறார். கண்ணு சிமிட்டில் அப்படி பார்க்க கேட்குறதுன்னா 2 அர்த்தம் இருக்கு. என்னதான் பேசுகிறாரு இல்லைன்னா நல்லா இருக்கேன். எல்லாம் ஒரு வார்த்தையும் புரியுறது. நல்லா அரைக்குறைய தமிழாக இருந்தால் கூட புரியுறது. அதனால் நான் சும்மா சொல்லலை, இந்த ஸ்லோகத்தில் இருக்காது, அதுக்கு தான் சொல்கிறேன். பகவான் எப்போ அர்ஜுனன் அப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பிரியமானாய அப்படின்னா, நீ ரொம்ப ரசித்து கேட்குறியே, ஒன்று பார்த்தா எனக்கு இன்னும் பேசணும்னு தோணுது. நான் உங்களை எல்லாரும் பார்க்கும்போது உற்சாகத்தோடு பேசுவோம் இல்லையா?
ஆனால் தெரியல, அன்றைக்கி கிளாஸு கட் பண்ணப்புலேருந்து அடுத்த நாளில் எப்படி என்ன யாரும் முன்னாடி இல்லாமல் எப்படி 1 மணி நேரம் பேசுகிறதே. ஆனால் அடுத்த நாளில் சுவாமிஜிக்கு சொல்லக்கூடாது, சுவாமிஜிக்கு முன்னாடி நானே இப்படி அது முன்னாடி இப்பவும் பண்ணது கிடையாது. பட் அந்த ஃபஸ்ட்டு டே வீடியோ பாருங்க, ஒன்றும் கஷ்டப்படலை. கேமராவை பார்த்து சொல்கிறதுன்னா கொஞ்சம் கண்ணு கூசுன்னு அங்கங்கே பார்க்கறது தவிர, பகவான் அப்படி பேச வச்சுட்டார். ஆனால் அப்பப்போ இப்படி பார்க்கும்போது உங்களை எல்லாரையும் மனசில் நினச்சிக்குவேன். நீங்கள் எல்லோரும் இருந்து கேட்குறதே, அப்புறம் இன்றைக்கி இது அப்புறம் அப்லோட் பண்ண அப்புறம் கேட்பீங்க, ஏதோ ஒன்று நினச்சிக்கணும் இல்லையா. குரு பேசணும்னா முன்னாடி கேட்குற சிஷ்யன் இருக்கணும். எப்போ சிஷ்யன் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட ஆர்வத்தோடு கேட்பானோ அந்த அளவுக்கு அந்த ஞானம் வெளியில் வரும். இல்லைன்னா வெளியில் வராது. நமக்கு வேண்டியது நமக்கு புரிகிற மாதிரி அது ஒரு அற்புதமான ஒரு தத்துவம். அது ரிசீவர் எண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் தி ப்ராட்காஸ்டிங் எண்ட். ஓகே, சில வாட்டி என்னோடய ரிசீவர் என்னோடய டிவி நல்லதாக எனக்கு சார், அங்கே சேனல் மேலே நெட்டு ப்ராப்ளம், அது அங்கே இந்த விஷயத்தில் அப்படி கிடையாது. அதனால் a receptive mind student. விவேக சூடாமணியில் எத்தனையோ விஷயங்கள் சொன்னார். இந்த சிஷ்யனை பற்றி ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணும், ஆத்தியாத்மிக சாதகன். சரி, ஒரு பதத்தோட அர்த்தம் பார்க்குறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஸ்ரீ பகவானு வாச்ச. ஸோ அதனால் நீ ரொம்ப விரும்பி கேட்குறே அர்ஜுனா, அதனால் பூய ஏவ, மறுபடியும் சொல்கிறேன், மறுபடியும் கேளு. இந்த பூயகா ஏவன்னா மறுபடியும் சொல்கிறேன்னு, லிசன் எகெயின் என்றார். இப்போ பகவானே சொல்கிறாரு, ஒரு வாட்டி கேட்டால் பத்தாதுன்னு. உனக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும், நல்லா ஏதோ தலாட்டிகிட்ருக்கு, பரவாயில்ல, என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் பேசுகிறதாவது சாஸ்திரம் பேசுகிறதாவது சொன்னதே மறுபடியும் சொன்ன மாதிரி, அர்ச்சமாவே திரும்ப அரைக்கிற மாதிரி, அசப்போடுறது. இது இப்படி தான் பண்ணணும், வேறு வழி இல்லை. நம்ம மனசு பண்ணுற அட்டகாசத்துக்கு, அது போகிற போக்குக்கு வேறு வழி இல்லை. உடனே கொண்டு போய் திரும்பி இந்த மிக்சியில் போடணும், சத்சங்கம் மிக்சியில் ஓடுங்க. ஸோ பூய ஏவ, ஏ மகாபாகோ, பாராட்டுறாரு. ஆனால் இதில் ஒரு கேலி, என்னது, கிண்டல் பண்ணுறது ஒன்று இருக்குது. கேலி பண்ணுறார் தோன்றுறது வியாக்கியானம் பண்ணுறவங்க. உனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய கை இருக்கிறவன் தானே மகாபாகோன்னா அவருடைய கையாமல் சொல்லுவாங்களே சில பேருக்கு. எங்கள் தாத்தாக்கு சார் கை காலு முட்டி வரைக்கும் வரும் சார். ஆஜான பாகு, ராமர்னு பற்றி சொல்லும்போது, ஸ்ரீராகவம் தசரதாத்மஜம் அப்ரமேயம் அப்படி சொல்லும்போது, ஆஜானுபாகும் அரவிந்ததளாய், அது அழகு பற்றி சொல்லும்போது பகவான் மேனு சிலிக்கிறது. பகவான் அந்த மாதிரி இங்கே அர்ஜுனன் நிஜமாகவே அப்படி ரொம்ப நல்ல பர்சனாலிட்டி. அப்படியெல்லாம், ஏய் மகாபாகோ, உனக்கு கை ரொம்ப பெருசு, யுத்தம் நல்லா பண்ணு, அதெல்லாம் ஓகே. ஆனால் மூளையில் அந்த கிரே மேட்டரை அது இல்லை. இங்கே தலையில் ரொம்ப பெருசாக உனக்கு ஒன்றும் இல்லை. நான் இன்டைரக்டாக சொல்கிறாரு. ஏன்னா
இல்லைன்னா நீ ஏன் யுத்த பூமிக்கு வந்ததுக்கப்புறம் இப்படி அழறேன்? ஹீரோ ஹீரோயின்னு சொல்லிட்டு மார்பு தட்டி இருக்கிறவன் இங்கே வந்து ஏன் ஜீரோ ஆயிட்ட? நேராக சொல்கிறதில்லை, ஒரு முதல்ல திட்டார் இப்படி கொஞ்சம் அப்படி. சரி, அப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அதனால நீ திரும்பி கேட்க வேண்டியிருக்கு. இது எதுவும் எல்லாமே புரிஞ்சு போச்சு, எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்காத. நல்லா தான் கேள்வி கேட்குறேன், நல்லா தான் இன்ட்ரெஸ்டாக கேட்டுட்ருக்கேன். ஸோ ஏ மகாபாஹோ ஸ்ருணு, மறுபடியும் கேளு. என்னது? மே பரமம் வச்சக, நான் சொல்ல போகிறேன், இன்னும் சொல்ல போகிறேன். என்னுடைய பேச்சு எப்படிப்பட்ட பேச்சு? பரமம் வச்சக, நாட் லோக்கல் இன்ஃபர்மேஷன், டிவி சேனல் நியூஸ் இல்லை, சன் நியூஸ் அப்படி இல்லை. பரமம். எது கேட்டால் நீ வந்து முக்தன் ஆயிடுவியோ, எது கேட்டால் உனக்கு இருக்கிற மோகம், சோகம், துக்கம் சர்வம் அப்படி பஸ்மமாகி போயிடுமோ, எது கேட்டால் இனிமேல் எதுவுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லையோ. இதெல்லாம் நான் பேசின இந்த வார்த்தைகள் எல்லாம் உபனிஷத்தில் வருது. ஏக விஜானேன ஏ குரு மகாத் பிரபோ சர்வம் விஜானம் பவதி. ஒன்று தெரிஞ்சுக்கிறதுனால எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆகிடுமோ, அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்றா முண்டகோபனிஷத்தில் சிஷ்யனை வந்த உடனே. அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கிறான். ஏதோ இருக்குதாமே, அது தெரிஞ்சுக்கிட்டால் இனிமேல் எது தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இது தெரியலன்னா நீ மக்கு சுத்தம். அப்படியும் சொல்லியிருக்கார் உபனிஷத்தில். இங்கே ஸ்வேதாஸ்வரத உபனிஷத்தில் சொந்த மகன் பையன்தான் படிப்பு போயிட்டு 12 வருஷம் படிச்சுட்டு வந்து அப்புறம், ஆனால் இன்னும் கொஞ்சம் அகம்பாவத்தோட அகங்காரத்தோடு தான் அப்படி வந்து கையை இடுப்பில் வச்சுக்கிட்டு அப்படி நின்றுறான். குரு அப்பாவும் குரு தான், ஆனால் குருக்கிட்ட வேறு அனுப்பிச்சிட்டார். அவருக்கு புரிஞ்சு போச்சு, இவனும் தெரிஞ்சுக்க வேண்டியது தெரிஞ்சுக்கல, அவ்வளோதான், பார்த்தானே தெரிஞ்சு போச்சு. வித்யா வினயேன சோகத்தை. நல்ல அது அழகாக அந்த ஸ்வேதாஸ்வர உபனிஷத்து, நாட் ஸ்வேதாஸ்வர, சாரி, சாந்தோக்கிய உபனிஷத்து, ஸ்வேதகேது. அப்புறம் ஏன் கேட்டதுக்கு வேண்டியது தெரிஞ்சுக்கிட்டியா? எது தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு எதான்னா, அப்படி எதுவுமே சொல்லலை எங்கள் குரு. அப்போ அவருக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லியிருப்பார்ல, அவருக்கு தெரியாதான்னு நினைக்கிறேன். அது வேறு, குரு மேலே படி போடுறான் அப்படின்னா அங்கே ஒழுங்க இருந்து படிக்கலன்னு அர்த்தம். தகுதி வரல, இன்னும் குரு சொல்லலை, மகா வாக்கிய உபதேசம் பண்ணலை, தத்துவமசி சொல்லித்தரல. ஏன் சார் அவ்வளோ கஷ்டமா சார்? எல்லா ஐயப்ப கோவிலுக்கு முன்னாடி எதிர்க்கல சார், யாருக்கு தெரியும்? இதோ சம்ஸ்கிருதம் தெரிஞ்ச இந்த பொண்ணுக்கு தெரியும், எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். சம்ஸ்கிருதம் தெரிஞ்சது அவங்க எல்லாரும் கேரளா போனாலும் சரி, தமிழ்நாடுன்னு சரி, ஐயப்பன் கோவிலுக்கு எட்டுமே அந்த படி ஏதும் மேல். அடுத்த வாட்டி அது பாருங்க, தத்துவமசின்னு எதிர்க்கும். அங்கே நம்ம எத்தனை வாட்டி பேசியிருக்கோம் இப்போ இந்த 3 வருஷத்தில் அந்த விஷயம் பற்றி. நேராக அவங்களுக்கு உபனிஷத்து இங்கே எடுக்கலை, பட் இன்டைரக்டாக எத்தனையோ இடத்துல கீதையில் நம்ம பார்த்தோம். ஸோ பரமம், அதுக்கு தான் இவ்வளோ விஷயம். த சுப்ரீம் மோஸ்ட். அதனால் என்ன புரிஞ்சுக்கணும்? இப்போது நீ மிச்சமெல்லாம் ஒதுக்கி வை. குடும்பம், வீடு, வாசல், வேலை எல்லாம் இருக்கும். அது இருக்கும்போதே நீ எதுக்கு பிறந்தாய் தெரியுமா? இந்த யுத்தம் நடக்கும், நடக்காமல் போகும், ராஜ்யம் வரும், வராமல் போகும். ஆனால் இந்த சரீரம் விடுறதுக்குள்ள, இந்த சரீரத்துக்குள்ளே வந்த வேலை பார்வை யார்? ரமணர். ஆசிரமத்தில் யாராவது வந்து வேறு ஏதாவது விஷயத்தில் ஈடுபட்டு ஏதாவது பகவான்கிட்ட வந்து கூட சில பேர் கேள்வி கேட்பாங்க. சொல்லு பகவானே, அவங்க ஆசிரமம் ஆஃபீஸில் அவங்க எல்லாம் ஒழுங்காக பண்ணுறதில்ல, கொஞ்சம் சரி பண்ணலாம் இல்லை, அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னா,
பாப்பம் பகவானுக்கு இதெல்லாம் பிராரப்தம். அவர் ஒன்றும் வேண்டான்னு மலையில் போய் உட்காரணும், அவனு போன பிராரப்தம் உடல சுற்றி ஆசிரமம் வந்துச்சு. அப்புறம் மக்கள் பல எல்லோரும் வருவாங்க, யாருன்னு எதுவுமே சொல்ல மாட்டார்ல. இஸ் 24 hours அவைலபிள் அவர். அப்படி இருந்த ஒரு மகா ஜானி. யாரோ வந்து இப்படி சொன்ன, வந்த வேலை பார்வை, நீ எதுக்காக இங்கே வந்த? அது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, அவள் இப்படி இருக்கா, இவங்க இப்படி இருக்கா, ஏன் அப்படி அந்த சுவாமிஜி சொல்லுவார், when you stop wailing and howling, then only நீ உருப்பிடுவே. வை கரோனா, வை கொரோனா, சும்மா கேட்காது அதெல்லாம். வை அண்ட் ஹவு புரியுறது எல்லாருக்கும். எப்படி, ஏன் ஏன் இதுக்கு பதிலே இல்லை. இதெல்லாம் கேட்காது இந்த லோகத்தில். கேட்ட ஆத்தியாத்மிகம் கேளு. யார் நானும், ஏன் இந்த உலகத்துக்குள்ளேருந்து இப்படி சுகம் வேணும் சுகம் வேணும்னு தேடுற, ஆனால் துக்கம் வருது. எப்போதான் இது முடிய போகிறது? அந்த கேள்வி வேறு. சரி, பகவான் அந்த உலகத்தின் படித்தாருன்னா ஏன் அவருக்கு வேலை இல்லையா? அவ்வளோ சக்தியோடு இவ்வளவு உலகத்தினை சிருஷ்டி பண்ணவர் வந்து எல்லாமே நல்லா பண்ணலாம் இல்லையா? இதெல்லாம் முட்டாள்தனமான கேள்வி. இது ஒரு கொஞ்ச நாள் சாஸ்திரம் படித்த தெரிகிற பதில் கிடைக்கிற கேள்விகள் இல்லை. கேட்டுகிட்டே இரு, அப்போ தெரியும் என்னன்னு. அதனால் சயின்ஸு கேட்குற கேள்விகள், சயின்ஸ் பண்ணுற இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸு, ஹியூமன் மைண்டு லாஜிக் பண்ணுற இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸு, இதுக்கு ஒரு முடிவில்லைங்க. அதனால் உண்மையாக நீங்கள் ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் நான் போகணும், எனக்கு இப்போ டைம் ஆகிடுது. சரி, வயசுக்கு தகுந்த மாதிரி கூட சிலது நம்ம குயிக் டெசிஷன் வேணும். ஏன்னா இந்த சரீரம் அது கூட சொல்லக்கூடாது. நான் வயசுக்கு தகுந்த மாதிரின்னு அப்புறம் என்ன இவங்க சின்னவங்களெல்லாம் அப்புறம் கேட்கணும் இல்லை, கேட்கணும். பிரகலாதன் சொன்ன மாதிரி கௌமாரி ஆச்சரியத் பிராக்ஞின பாகவத தர்மானிக, சின்ன வயசுலேருந்தே தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன அதுக்கப்புறம் சரீரம் ஒத்துழைப்பு கொடுக்காது, மனசு ஒத்துழைப்பு கொடுக்காது, கஷ்டம். அதனால் இப்பாவது நானும் 100%, 100% முயற்சி, எஃபர்ட் போடுவே, அப்படி இருக்கணும். அதுக்கு பேர் தான் பக்தி. சும்மா நம்ம நினைக்கிறது பக்தி இல்லை. இப்போ நான் சொன்ன பாயிண்ட் இஸ் கால்டு பக்தி. இது பண்ணாமல் நீ மிச்சம் எவ்வளோ பண்ணான்னு எத்தனை வருஷம் என்ன கடைசியில்? பக்தி செய்யாதவன் மாதிரி நீயும் அப்படி தான் இருக்க. செஞ்சு நீ என்ன தான் செஞ்ச? பக்தினால் என்ன அடையணும்னு? ஞானம் வரணும், வைராக்கியம் வரணும், விவேகம் வரணும். அதனால் ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ நேரம் சொல்லிட்டு, பரமம். let us give the topmost priority for realizing our own self. நான் என்னுடைய ஸ்வரூபம் என்ன అనేది நானும் உணரணும். என் அறிதல். உன்னை நீ அறிந்தா என்ன, உனக்கு ஒரு கீழ் இல்லைன்னார் பகவான் ரமணர். ஸோ பரமம் வச்சா. அதனால் எதுவும் டைம் பாஸ் சேர்க்க திரும்பி இன்றைக்கி இங்கே பகவத்கீதை நம்ம கேட்குறோம்னா பகவானுடைய எவ்வளோ அனுகிரகம் இருந்து இங்கே பேசுகிறவங்களுக்கு பேசுகிற சக்தி, அது கேட்குறவங்க நீ இதுக்கு மேலே பெரிய கிருபா பாக்கியம் ஒன்று கிடையாது. பிகாஸ் இட் இஸ் நாட் இன்ஃபர்மேஷன். இன்னொரு விஷயம் சொல்லட்டும், இதெல்லாம் இன்ஃபர்மேஷனுக்காக போய் படிச்சுக்கிட்டு வாட் இஸ் பகவத்கீதா, ஐ நோ தட் ஆல்சோ, எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியும், அது தெரியும். இன்ஃபர்மேஷன் ஷுட் டேர்ன் இன்டு as a should bring a transformation in you. இந்த இன்ஃபர்மேஷனு ஏதோ சொல்கிறாரு, இங்கே உட்கார்ந்து யாரோ இன்ஃபர்மேஷன் மாதிரி எடுத்துக்கூடாது. இது எல்லாம் என்னை பற்றி, உலகம் பற்றி பேசலை. ஏதோ கதை சொல்லி அது சொல்லி அந்த பக்தனை பற்றி இந்த ரமணர் பற்றி எது சொன்னால் கூட கடைசியில் நான் தானே முக்கியம், நான் எப்படி கரையேறுவேன்? அதனால் இட்ஸ் அ சப்ஜெக்டிவ், நாட் ஆப்ஜெக்டிவ். அதனால தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்குள்ளே வரணும். இன்ஃபர்மேஷன்னால்
இது அப்பர் சாம்பர் வந்து ஹெவி ஆகிடும் தவிர இன்னும் அதனால தான் நிறைய நியூஸ் கேட்குறது, நிறைய வாட்ஸ்அப் பார்க்குறது, நிறைய டிவி சேனல்ஸ் பார்க்குறது, இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்துங்கோ நீங்கள் ஆத்தியாத்மிக மார்க்கத்துக்கு ரொம்ப தூரமாக போயிடுவீங்க. அப்படி சொன்னால் எப்படி சார் உலகத்தில் என்ன நடக்கிறது தெரிய வேண்டாமன்னா என்ன தான் நீ பண்ண போகிற தெரிஞ்சுக்கிட்டு? இது எப்போ தெரிஞ்சுக்க போகிறேன்? சரி, அதுக்கு ஒரு அளவு தான். ஆனால் இப்போது லோகத்தில் செல்ஃபோன் இதனி அது இருக்க ஏதோ உபயோகப்படுத்துகிறீங்க, ஆனால் தேவையில்லாததில்லை. யூ ஹாவ் டு அதில் வந்து விட்டுடணும், வெளியில் வந்துடணும். அதனால அது ஹெல்ப் யுவர் செல்ஃப் நம்ம பண்ணணும். அதனால் பரமம் வச்சா ஓகே அகம் வக்ஷாமி, நான் சொல்கிறேன். எது நான் இப்போ உனக்கு சொல்லித்தர போகிறானோ, எது தே அகம் நான் உனக்கு சொல்லித்தர போகிறேன், எதுக்கு தெரியுமா? அது பரமம் வச்சன்னா ஹித காமியா, உனக்கு எது ஸ்ரேயஸ்ஸு கொடுக்குமோ உன்னுடைய நல்லதுக்காக தான் சொல்கிறேன். ஏன் சார் காலையில் இப்படி வந்தால் டிவி பார்க்கக்கூடாது, அப்புறம் வாட்ஸ்அப் பார்க்கக்கூடாது, அதெல்லாம் இப்படி சொல்கிறீங்க? எவ்வளோ பார்க்கணும், என்ன பார்க்கணும், அது வேண்டான்னா எடுத்து பக்கத்தில் வைக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் இருக்கணும். அதனால் யூஸ் பண்ணிக்கோ, ஆனால் எதுக்கு அடிமையாகாத. உலகமெல்லாம் அப்படி தான். பகவானே வார்னிங் கொடுத்தார் கீதையில், 2 இடத்துல சொன்னார். ஓகே, அனித்யமசுகம் லோகம், உலகத்தினை படித்து உருவாக்கி இப்படி சொல்லலாமா ஒருத்தர்? ஒரு வாஷிங் மிஷின் விற்கிறேன் 15,000க்கு, இது ரொம்ப மோசம், இது வாங்கிட்டு அடுத்த நாளே கட்டி போயிடுமா எனக்கு தெரியாது, வேணுமுன்னா வாங்கிட்டு போகும். ஆனால் பகவான் அப்படி பிஸ்னஸ் பண்ணுறார். குட் சேல்ஸ்மேன் என்ன. அப்புறம் அதனால் நமக்கு எல்லாருக்கு இது வந்து அனித்தியமாப்பா, அசுகமான லோகம். வேணுமா டிக்கெட் வேணுமா, போறியா போ உட்காந்துக்குள்ள. பகவானே நான் டிக்கெட் வாங்கலை, எனக்கு ஏன் பிறந்தேன், ஏன் எப்படி வந்தான்னு எனக்கு தெரியாது. யாருக்கோ தெரியும் உங்களுக்கு? நீங்கள் ஏன் பிறந்துட்டீங்க? எங்கள் அம்மா அப்பா. அந்த பதில் போதுமா? நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிடுவீங்களா? தெரியல இல்லை, அப்புறம் என்ன ஆகும் தெரியல இல்லை, எங்கே போகிறோம் தெரியுமா, எவ்வளோ நாள் இருப்போம் தெரியுமா? இது எதுவுமே தெரியாமல் தக்க தைய தைய தையன்னு பாடுறேன். அப்போ இவனுக்கு மேலே இன்னும் முட்டாள் வேறு யார் இருப்பாங்கன்னு சொல்லுவார் அடுத்த ஸ்லோகத்தில். விமூடாக, விமூடாகன்னா வடகட்ட முட்டாள்னு அர்த்தம். வடகட்ட முட்டாள் நான் திட்டல, குரு திட்ட மாட்டார், பகவானே திட்டுறாரு. சரி, அப்போ என்ன சொல்லுவீங்க, என்ன சொல்கிறீங்க பகவானே? அனித்தியம் அசுகமான லோகத்துக்கு வந்த ஞாபகம் வச்சுக்கோ, எதுக்காக உனக்கு இந்த சரீரம் கொடுக்கப்பட்டது தெரிஞ்சுக்கோ. பஜஸ்வமாம் அனித்யமசுகம் லோகம் இமம் பிராப்ய, இந்த லோகத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பஜஸ்வமாம், சர்வம் நீ எனக்கு கொடு, நீ என்னவன ஆயிடு, எனக்கு ஏது கொடு எல்லாமே. இல்லைன்னு திண்டாடுவேன், நடித்தெருவில் நிற்பேன். இவ்வளோ தெளிவாக விஷயங்கள் சொல்லும் போதும் நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனால் சுகம் வேணும், ஹாப்பினஸ் வேணும், பயம் போகணும், எப்படி போகும்? நீ விட்டு கொடு போயிடும். என்ன ஆதாரம் நீங்கள் சொல்கிறீங்க? இப்படி எல்லாம் விட்டு கொடுத்ததுனால தான் தூக்கத்திலோ அழகாக அமைதியாக தூங்குறேன். எல்லாம் விட்டு கொடுத்ததுனால தானே தூக்கத்திலோ நான் நல்லா தூங்குறேன்னா, நினைவில் இருக்கும்போது கூட எல்லாம் விட்டு கொடுக்கறது படகு, ஆனால் வாழு. அங்கே தான் பக்தி
உடைய மேஜர் ரோல். அதனால் உன்னுடைய ஹித காமியா உனக்கு மட்டும் இல்லை, லோகத்தில் எல்லோருக்கு இன்னைக்கு எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த பகவத்கீதை இப்போ இன்னைக்கு கேட்குறோம், எத்தனை பேர் கேட்க போகிறாங்களோ எல்லாருடைய நல்லதுக்காக. அதனால் டோன்ட் டேக் இட் ஸோ ஈஸி. அப்பப்போ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கேட்பேன், அப்படி இப்படி அப்படி கேட்டால் புரியாது, டைம் வேஸ்ட் ஆகிடும், வாழ்க்கை போயிடும். லைஃப் இஸ் ஸோ ஷார்ட், சப்ஜெக்ட் இஸ் ஸோ வாஸ்ட். விவேகானந்தருடைய வார்த்தைகள். அதனால் சின்சியராக இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் எப்படி இன்வால்வ் ஆகிறதுன்னு. அப்படிப்பட்ட அர்ஜுனனுக்கு 9 அத்தியாயங்கள் முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறார். அதனால தான் அந்த வெயிட்லேயே அந்த வெயிட்டோடையே நானும் 3 வருஷம் ஆகிடுத்திங்க. இப்போது 9வது அத்தியாயம் பாகவதம் முடிச்சிட்டோம், ஆத்மபோதை படித்தோம், வேறு என்னென்ன படித்தோம் எனக்கு ஞாபகம் இல்லை, எங்களுக்கு ஞாபகம் இல்லை சார். குட் குட், எல்லாம் இருக்கேன், கேளுங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, இதுக்கு பணம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, உனக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது, பரம லாபம். ஜஸ்ட் 2வது ஸ்லோகம் கூட ஸ்டார்ட் பண்ணுறேன், 2-3 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா. ஸோ பகவான் இப்படி பேச போகிறேன், சொல்கிறேன். காரணம் என்னன்னு இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. நமே விதுசுரகணாஹ பிரபவம் ந மஹர்ஷயः அஹமாதிர்ஹி தேவானாம் மஹர்ஷீணாஞ்ச சர்வஷः. கொஞ்சம் சுருக்கமாக தான் சொல்லுவேன் எனக்கு, அப்புறம் அடுத்த வாரம். ஏன் இது திரும்பி சொல்கிறேனே விஷயம் சொன்னமே, திரும்பி ஏன் பேசின விஷயமே புதுசாக ஏதாவது உடனே சொல்லுங்களேன். அப்படின்னா இது அவ்வளோ சட்டுன்னு புரியிற விஷயம் இல்லை, சுவிக்னேயம், துர்விக்னேயம், கஷ்டம். சத்தியம் நானாவாக இருந்தால் கூட உள்ளங்கை நெல்லிக்கண்ணி போல் வச்சிருந்தா கூட தெரிய மாட்டேங்குது. கண்ணாடி மூக்கு மேலே வச்சுக்கிட்டு சில வாட்டி கண்ணாடி எங்கேன்னு தேடுவோம். நீங்கள் எல்லோரும் ஒரு வாட்டாவது பண்ணியிருப்பீங்க. சில வாட்டி இங்கே வச்சுக்கிட்டு, சில வாட்டி அங்கே இல்லை இங்கே இருக்குன்னு நான் பேக்கில் கூட தேடினேன். அந்த மாதிரி தான். அதனால் அப்போது யாரோ வந்து காட்டுக்கூட, என்னடி எவ்வளோ தேடுறேன், உன் மூக்கு மேலே தெரிவிப்பார் சொல்ல வேண்டியிருக்கு. அது குரு வந்து இப்படி கடவுள் பகவத்கீதை வந்து நீ தான் அதே, நீ தான் அந்த சத்தியம், நீ தெய்வம், நீ பரம்பொருள் தெய்வம், ஆத்மா நீன்னு சொல்ல வேண்டியிருக்கு. சரி, ஏன்னா அந்த ரேரிட்டி புரியாது சொன்னால் சட்டுன்னு என்னை பற்றி, என்னோடய பெருமை பற்றி, இந்த சத்தியம் தத்துவம் பற்றி இங்கே பகவான் வந்து மேன்னு சொல்லிக்கிறார். மேன்னா என்னுடையன்றார். அவருக்கு ஒன்றும் அகங்காரம் இல்லை அந்த மேன்னு சொல்கிறது. என்ன, அவர் சர்வாத்ம பாவத்தில் ஈஸ்வரனா அவதாரம் எடுத்துகிட்டு வந்து பேசுகிறதுனால அப்புறம் நீயும் அதே தான் சொல்லுவார். ஸோ நமே மே ந விதுஹு, யார் நிறைய பேர் தெரிஞ்சுக்கல, யாரோ டிக் அண்ட் ஹேரி இல்லை, காக் அண்ட் புல் ஸ்டோரி இல்லை, யார் சுரகணாம் அப்படி ந ஜானாதி, தேவதர்கள் கூட பிரம்மாதயான்னு எழுதுறார் சங்கரர் பாஷ்யத்தில். பிரம்மதேவன் வந்து அவங்களுக்கு கூட நான் யார் అనేది பூர்ணமாக என்னுடைய பெருமை, என்னுடைய அளவு எல்லாம் என்னென்னது யாருக்கு தெரியாது, தெரியுமில்ல. பிரம்மாஜி கதை பாகவத்தில் பார்த்தோம், அவர் 100 வருஷம் தபஸ் பண்ணார் பிறந்த உடனே, ஒன்றும் தெரியல. ஸோ சுரகணாக மே ந விதுஹு, மேன்ன என்னை தத்துவதா தெரிஞ்சுக்கல, என்னுடைய பிரபவம், என்னுடைய க்ளோரியும் விபூதியும் தெரிஞ்சுக்கல. ஏன்னா அந்த 2 பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் சொல்ல போகிறாரு டாப்பிக்கு.
தத்துவம் விபூதி, பெருமை. நான் யார், என்னோட பெருமை என்ன, பெருமை சொன்னால் தான் நான் யாருன்னு தெரியும். அதுக்கு தான் பகவானை பற்றி சொல்லணும்னா அவருடைய பக்தாளை பற்றி சொல்லணும். பாகவதன்ல அங்கெல்லாம் க்ளோரி, அதுதானே டாபிக் இங்கே. ஸோ மே பிரபவம் ந விதுஹு சுரகணாக, அது மட்டும் இல்லைப்பா, மகர்ஷிகளுக்கு கூட தெரியாதாமா. மகர்ஷிகள் கூட தெரியாது. ஏன்னா ஏன் தெரியாது அப்படி சொல்கிறீங்கன்னா, அகம் ஆதிஹி தேவானாம், தேவதர்கள் பிரம்மாஜி ருஷிகள் கஷ்யப பிருகு இவங்க எல்லாரும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் இருக்கேன். முன்னாடியே இருக்கிற என்ன அவங்க எப்படி தெரிஞ்சுக்குவாங்க? எனக்கு அப்புறம் தானே வந்தாங்க அவங்க. ஓகே, இப்போ ஒரு குழந்தை இப்படி சொன்னால் புரியும் உங்களுக்கு. குழந்தை கேட்குறது, அம்மா நீ தெரியாதத்தனமாக, அம்மா இன்னோசென்ட்டாக, அம்மா அம்மா உன்னுடைய டேடியோடைய மம்மி டேடி உன்னை கூட கல்யாணம் பண்ணிக்கும் போது நீ ஏன் என்ன கல்யாணத்தை கூப்பிடல? குட்டி ஏதோ சொல்லிச்சு, எல்லாரும் கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு அங்கே போகிறாங்கன்னு. இது அம்மா இது அம்மா அப்பாவுடைய கல்யாண ஃபோட்டோன்னு காட்டிச்சு குட்டி குழந்தைங்க. அது கேட்குறது எனக்கு வச்சுக்கோங்க எப்படி இருக்கும். ஏன் உன்னோட கல்யாணத்துக்கு என்னை கூப்பிடல சொன்னால் புரியுமா? அதுக்கு புரியும் போது புரியும். அகம் ஆதிஹி, முன்னாடியே இருந்த. இப்போ இந்த தேவதர்கள் மகர்ஷீனாம், அது மட்டும் இல்லை, சர்வத்துக்கு முன்னாடி நான். சர்வசன்னா பஞ்ச மகாபூதங்களுக்கு முன்னாடி, பிரகிருதி மாயா தத்துவம் இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி. அகமேவா சமேவாக்ரே சதுஸ்லோகி பாகவதத்தில் முதட்டு ஸ்லோகம். நானே மட்டும்தான் இருக்கேன் முதல்ல. அதே உபனிஷத்தில் கூட சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத், சத் எக்ஸிஸ்டன்ஸ் நான் மட்டும் இருக்கேன். ஸோ அதனால் பகவான் திரும்பி சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய பேர் ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் வரலாம், நிறைய பேர் பக்தர்களாக இருக்கலாம். ஆனால் பகவான் சொன்ன மாதிரி மனுஷாணாம் சஹஸ்ரேஷு, கோட்டியில் யாரோ ஒருத்தன் மட்டும்தான் ஞானத்தோடு தெரிஞ்சுக்கிட்டு என்ன அடையுவான். அந்த ஸ்லோகம் ஃபுல்லாக சொல்லலை, டைம் ஆகிடுது ஜஸ்ட் வேறு. அதனால் இன்றைக்கி விபூதி யோகம் பிராரம்பித்தோம். இந்த 2 ஸ்லோகங்களுடைய அர்த்தம் நமக்கு புரிஞ்சது. பார்ப்போம் அடுத்த வகுப்பில் அடுத்த ஸ்லோகங்கள். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.